கூட்டணி குறித்து தன்னை யாரும் தொடர்பு கொள்ளவில்லை என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சிபி ராதாகிருஷ்ணன் அனைத்து மக்களிடமும் அன்பாகவும் பண்பாகவும் பழகக்கூடியவர் என்று தெரிவித்தவர், சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பதை மனசாட்சியோடு வரவேற்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். மேலும் கூட்டணி குறித்த கேள்விக்கு பதிலளித்தவர், இதுவரை யாரும் கூட்டணியில் சேர்வது குறித்து தன்னை தொடர்பு கொள்ளவில்லை என்று தெரிவித்தார். மறுமணம் செய்து கொண்ட பெண்ணின் கணவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் கணவர் உயிரிழந்த நிலையில் பெண்ணின் தந்தை உட்பட 3 பேரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பூதமங்கலம் பொட்டப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர்கள் செல்வம் ராகவி தம்பதியினர். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு செல்வம் சாலை விபத்தில் உயிரிழந்த நிலையில் ராகவி தனது குழந்தைகளுடன் பொட்டப்பட்டியில் உள்ள தனது மாமனார் வீட்டில் வசித்து வந்துள்ளார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவருடன் ராகவிக்கு காதல் ஏற்பட்டது. இதனை அறிந்த ராகவியின் பெற்றோர் மற்றும் செல்வத்தின் குடும்பத்தினர் சதீஷுடன் பேசக்கூடாது என கண்டித்துள்ளனர். ஆனால் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டு திருச்சியில் வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ராகவி வீட்டில் இருந்த நகைகளை எடுத்து சென்று விட்டதாக ராகவியின் தந்தை மேலூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் இரு தரப்பினரிடமும் விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் சதீஷ்குமார் மற்றும் ராகவி ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் ஐயாப்பட்டி அருகே சென்றபோது பின்னால் காரில் வந்த ராகவியின் பெற்றோர் தரப்பினர் இருசக்கர வாகனம் மீது காரை மோதி விபத்து ஏற்படுத்தி ராகவி மற்றும் சதீஷ் மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி சென்றனர். இந்த தாக்குதலில் சதீஷ்குமார் உயிரிழந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் படுகாயங்களுடன் இருந்த ராகவியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் ராகவியின் தந்தை மற்றும் உறவினர்கள் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்த கொட்டாம்பட்டி காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாலை விபத்தில் சிக்கி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த குழந்தைகள் நல மருத்துவர் மணிக்குமார் உடலுக்கு மக்கள் நல்வாழ்வு மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தனியார் பேருந்தும் அரசு பேருந்தும் மோதி ஏற்பட்ட விபத்தில் பேருந்தில் பயணித்த 20 பயணிகள் மற்றும் சாலையில் நடந்து சென்ற 2 அரசு மருத்துவர்களும் விபத்தில் சிக்கினர். இந்த விபத்தில் சிக்கி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த குழந்தைகள் நல மருத்துவர் மணிக்குமார் உடலுக்கு மக்கள் நல்வாழ்வு மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இந்த பேருந்து விபத்தில் உயிரிழந்த மருத்துவர் மணிக்குமாரின் குடும்பத்தினருக்கு அரசு சார்பில் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்தவர், காயமடைந்த மற்றொரு மருத்துவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் தற்செயலாக நடக்கக்கூடிய விபத்துக்கு எந்த சாயமும் பூச வேண்டாம் என கேட்டுக்கொண்டவர், விபத்து குறித்து காவல்துறையினரின் விசாரணைக்கு பிறகு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். விபத்துங்கிறது திட்டமிட்டு நடக்கிற ஒன்று அல்ல. இந்த மாதிரி ஒரு எப்பயாவது ஒரு சூழல்களில் நடக்கிற ஒன்று. இதுக்கு எந்த சாயமும் நம்ம பூச வேண்டிய அவசியம் இல்லை. 25 ஆண்டு காலமாக அடிப்படை வசதி இன்றி தவிக்கும் மக்கள் பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பேராவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அஜந்தா காட்டன் மற்றும் காட்டூரணி பகுதியில் கடந்த 25 வருடங்களாக குடிநீர், சாலை, தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் முறையான சாலை வசதி இல்லாத காரணத்தால் பள்ளி செல்லும் மாணவர்கள் நேரத்திற்கு பள்ளி செல்ல முடியவில்லை எனவும், அவசர காலகட்டத்தில் ஆம்புலன்ஸ் வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து இரவு நேரங்களில் தெருவிளக்கு இல்லாததால் விஷ ஜந்துக்கள் மூலம் உயிருக்கு அச்சுறுத்தலும் ஆபத்தும் ஏற்படுவதாக தெரிவித்த மக்கள் இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மக்கள் குறைதீர் நாளில் மாவட்ட ஆட்சியரிடம் தங்கள் பகுதிக்கு உடனடியாக அடிப்படை வசதி செய்து தர நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். 25 வருஷம் அடிப்படை வசதி இல்லாமல் ஒரு தெருவே பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணில் சகதியும் சேருமா பாம்பும் பூச்சியும் இருக்கிற மாதிரி ஏரியா இருக்குது. இவ்வளோ வருஷம் ஆச்சு. இந்த ஏரியாவெல்லாம் மாநகராட்சியாக மாற்றுறாங்க. ஒரு நகராட்சி கூட அடிப்படை வசதி இல்லாத இடத்துல மாநகராட்சியாக மாற்றுறாங்க. இதுக்கு முன்னாடி ரோடும் தெரு வசதி ஏற்படுத்துனாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.